ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. பெண்கள் என்றாலே ஒவ்வொரு வயதிலுமே ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் உடலில் ஏற்படும். இப்படி பருவமடைந்த பின்னர் ஏற்படும் பல மாற்றங்களில் ஒன்று தான் இந்த செல்லுலாய்டு எனக்கூடிய ஒரு கொழுப்பு கட்டி. இது எல்லா பெண்களுக்குமே ஏற்படுறது கிடையாது. குறிப்பாக பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்காந்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான கொழுப்பு கட்டிகள் வரும். எங்கெல்லாம் அதிகம் வரும்னு பார்த்தீங்கன்னா தொடை, வயிறு மற்றும் பின்புறத்தில் சிறு சிறு திட்டுகளாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்கள் ஆரஞ்சு பழத்தை கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா அதில் எப்படி சின்ன சின்ன பள்ளங்கள் போல் குழி குழியாக இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய தொடைப்பகுதி, இடுப்பு பகுதியிலும் அதனுடைய தோலின் மேலே ஒரு சின்ன சின்ன குழி போல் தெரிய ஆரம்பிக்கும். இதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே அதை நம்ம கொஞ்சம் கவனித்து சரி செய்யணும். அப்படி சரி செய்ய தவறிட்டோம் அப்படின்னா அது நாளடைவில் நம்மளுடைய அழகையே கெடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் நடந்தாலும் சரி, இல்லை கொஞ்ச நேரம் நின்னாலும் சரி, அதிகப்படியான கால்வலிகள் வர ஆரம்பிச்சிடும். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப இயற்கையான முறையில் சரி செய்யலாம். நான் இன்னைக்கு 2 விதமான டிப்ஸ் சொல்கிறேன். இது ரெண்டுமே நீங்கள் வாரத்தில் 2 முறை பயன்படுத்தி பாருங்கள். தொடர்ந்து 1 மாதம் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் தெரியும். இப்போ இதை எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு க்ளீன் பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் கொஞ்சம் நொறுநொறுப்பாக இருக்கக்கூடிய பவுடராக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதை எடுத்து உங்களுடைய தொடைப்பகுதிகளில் எங்கெல்லாம் அந்த கொழுப்பு கட்டிகள் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து தடவி விடுங்க. இதனால் அந்த இடத்துல நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாகவே இந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த இடத்துல இரத்த ஓட்டம் சரியான முறையில் இயங்காமல் இருக்கிறது தான். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இரத்த ஓட்டம் இருக்கவே இருக்காது. கெட்ட நீர்களும் அந்த இடத்துல தங்கிடும். இதனால தான் அந்த கொழுப்பு கட்டி உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய போஸ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய கெட்ட நீரும் வெளியேற ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளும் சரியாகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் குளிச்சுட்டு வந்துடுங்க. இந்த காஃபி பவுடர் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்கின், அதாவது உங்களுடைய தொடைப்பகுதியாக இருக்கட்டும், வயிறு பகுதியாக இருக்கட்டும், ஈரம் இல்லாமல் இருக்கணும். உங்கள் கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் இந்த டிப்ஸ் நல்லா வேலை செய்யும். அதுக்கு அடுத்து தான் டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி பழத்தை 2ஆக வெட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய சாறுகளை மட்டும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி எடுத்துக்கங்க. இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சுட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து தான் இதில் ஒரு பாதி எலுமிச்சைப்பழ ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு எந்த பகுதியில் அதிகப்படியான அந்த கொழுப்பு கட்டிகள் இருக்கோ அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இதையும் நீங்கள் வாரத்தில் 2 முறை செய்யலாம். காஃபி பவுடர் பயன்படுத்துகிற அன்றைக்கி இதை பயன்படுத்தாதீங்க. அந்த மாதிரி அதை வாரத்தில் 2 முறையும் இதையும் வாரத்தில் 2 முறை பயன்படுத்தி பாருங்கள். 1 மாதம் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 வீக்லேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிடும். இதனால் முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கால் வலிகளும் சரியாகும். பொதுவாகவே நம்ம நார்மலாக இந்த மாதிரி இருக்கிறவங்க தேய்ச்சி குளிக்கும்போது, அதாவது நீங்கள் நார்மலாக குளிக்க போகிறீங்க அப்படின்னா தேய்ச்சி குளிக்கும்போது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பீர்க்கங்காய் பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பஞ்சை பயன்படுத்தி நீங்கள் தேய்ச்சி குளிக்கும்போது அங்கே ஈஸியாக நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சீக்கிரம் சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு 2 முறையாச்சும் எலுமிச்சைப்பழ ஜூஸ் சாப்பிடணும். இதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும். அதாவது குறிப்பாக ரத்தத்தில் தங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள், தேவையில்லாத இடத்துல தங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள் ரொம்ப ஈஸியாக கரைக்கக்கூடிய தன்மை இந்த விட்டமின் சி நிறைந்த எலுமிச்சைப்பழத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் செயல்படும், நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படும். அங்கே இருக்கக்கூடிய நச்சுக்கள் முழுமையாக வெளியேறினாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளும் சரியாயிடும். உங்களுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸ் மட்டும் தனியாக குடிக்க பிடிக்கல அப்படின்னா கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும் போதும் நல்ல சுவையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரியாகிடும். இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான டிப்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.